ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து 50 வருட உழைப்புனால் இவ்வளவு பெரிய உயரத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னா, அவருக்கு வந்து மக்கள் மற்றும் ரசிகர்கள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு மகுடம் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டம். அவரை வந்து யாராவது இழிவாக பேசினா ரஜினி ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன் தலைவரே சும்மா இருக்க மாட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா தலைவரே இப்போ களத்தில் இறங்கிட்டார், அரசியல் களத்தில் இறங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். ரஜினியை வந்து திமுக மிரட்டுச்சு, அதனால தான் அவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு சீண்டி பேசியிருந்தான் அந்த தற்குறி நாய் ஆதவ் அர்ஜுனா. அதுக்கு ரஜினி சார் வந்து எக்ஸ் தளத்தில் பதிலடி கொடுத்துருக்காரு. தாவேகா கட்சி தலைமை பொறுப்பில் இருக்கும் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த திரு எடப்பாடி பழனிசாமி, பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், திரு எல் முருகன், திரு ரகுபதி, திரு தொல் திருமாவளவன், திரு எஸ்பி வேலுமணி, நண்பர் அண்ணாமலை, திரு அர்ஜுனமூர்த்தி, திரு அன்புமணி ராமதாஸ், திரு ஜி.கே. வாசன், திரு ஜான் பாண்டியன், ஓகேங்களா, இவ்வளவு பேர். அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் வந்து என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழக மக்களுக்கு, ரசிக பெருமக்களுக்கு, ஓகேங்களா, ரசிக பெருமக்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் சாணக்கியா சேனலில் வந்து ரங்கராஜ் பாண்டே இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. நக்கீரன் கோபால் அவருக்கும் வந்து நன்றி சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் வந்து ரஜினி சார் வந்து நன்றி சொல்லியிருக்காரு. கடைசியாக முடிக்கும் போது, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவுக்கு மரண பதிலடி கொடுத்துருக்காரு ரஜினி சார். அவர் வந்து இப்போ களத்தில் இறங்கினால இப்போ அரசியல் களத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரஜினி சார் வந்து எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. தாவேகாவுக்கு நேரடியாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு தாவேகாவை. அதுதான் உண்மை. இந்த எலெக்ஷன், அதாவது வரப்போகிற தேர்தலோட தாவேகாவை வந்து பொட்டியை கட்டி வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற முடிவில் ரஜினி ரசிகர்கள் வந்துட்டாங்க. யாருமே வந்து ஓட்டு போட போகிறதில்ல, ஓகேங்களா, யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. உண்மையான ரஜினி ரசிகர்கள், உண்மையாக ரஜினி சாருக்கு உண்மையாக இருக்கிற ரசிகர்கள் கண்டிப்பாக ஓட்டு போட மாட்டாங்க. இந்த வீடியோ பற்றி கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தாவேகாவுக்கு பலத்த அடி உழுவ போகுது இந்த எலெக்ஷனில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.